Please subscribe Sadhguru Sai Creations. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் மகத்துவம் ரெண்டும் கலந்த ஒரு பதிவாக இருக்கும். எப்பேற்பட்ட தீவினைகளையும் போக்கும். சாபத்தினால் ஏற்பட்ட, கோபத்தினால் ஏற்பட்ட, நவகிரகத்தினால் ஏற்பட்ட, ஜாதகத்தினால் ஏற்பட்ட, மனிதர்களால் ஏற்பட்ட எந்த ரோகமாக இருக்கட்டும் தான் சர்வ ரோக நிவாரணி. இது 28 நாள் காலை மந்திரம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் மகத்துவம் ரெண்டும் கலந்த ஒரு பதிவாக இருக்கும். ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு பூ, சங்குப்பூ. இதில் ப்ளூ இருக்குது, ஒயிட் இருக்குது. ஒயிட் கொஞ்சம் ரேர் தான், ஆனால் கிடச்சிச்சின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒன்று குடிக்கணும், ஒன்று படிக்கணும். மந்திரமாய் படிக்கணும், ஒன்று மருந்தாய் குடிக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து செஞ்சாங்கனாக்கா உருக்குலைக்கக்கூடிய உடம்பை உருக்குது பார்த்திங்களா, அதையும் சரி செஞ்சிடும். வாழ்க்கையை குலைக்குது பார்த்திங்களா, மீன்ஸ் உருக்குலைக்குது பார்த்திங்களா, அந்த சிதைச்சிருது பார்த்திங்களா, அதை சேர்க்கக்கூடியது. இந்த அற்புதமான ஒரு சக்தியை கொடுக்கறது சங்குப்பூ. சங்குப்பூ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது அற்புதம், பேரானந்தம், பேரோட சக்தி. அப்போது ப்ளூ பூ எங்கே கிடைக்கிறது இல்லையே, கொஞ்சம் அலைஞ்சி வாங்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நர்சரியில் நீ கேட்டு வாங்கிக்கலாம், நட்டு வைக்கலாம், வளர்ந்த பிறகு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பூ விற்கிறவங்கள்ட்ட சொன்னிங்கன்னா அவங்க தாராளமாக வந்து கொடுக்கலாம். ஆக இது வந்து பெரிய தேடி அலைய வேண்டிய விஷயம் இல்லை. இதை எத்தனை நாள் செய்யலாம்? கரெக்டாக ஒரு 28 நாள் தொடர்ந்து செஞ்சோம்னாக்கா நமக்கு, அதாவது 28 நாள், 48 நாள், 1,08,008 இப்படி நிறைய மந்திரம் போகும்போது இது 28 நாள் கணக்கில் ஓலைச்சுவடியில் சொல்லியிருக்காங்க. எப்பேற்பட்ட தீவினைகளையும் போக்கும். அப்போ ஒன்று குடிக்கணும், ஒன்று படிக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு கான்செப்ட். எப்படி பிடிக்கணும்? ஒரு 3 சங்குப்பூவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் உள்ளே போடுங்க. ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக நல்லா கொதிக்கிற தண்ணியை உள்ளே ஊற்றுங்க. 3 பூ இல்லைன்னா 4 பூ போடலாம், இது கூட போனாலும் தப்பு இல்லை, சரிங்களா? 3 பூ போட்டு ஒரு டம்ளர் போட்டு மூடிக்கோங்க. இது 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது உள்ளே கன்வெர்ட் ஆகிக்கும் எனர்ஜி. அது ஆறினோடனே அந்த பூவை எடுத்து தண்ணி மட்டும் குடிக்கணும். இது உள்ளே குடிக்கும் பொழுது சாபத்தினால் ஏற்பட்ட, கோபத்தினால் ஏற்பட்ட, ஏதாவது சங்க கர்ப்பின்னு சொல்லுவாங்க, ஏதாவது நவகிரகத்தினால் ஏற்பட்ட, ஜாதகத்தினால் ஏற்பட்ட, இல்லை மனிதர்களால் பாவப்பட்ட, மனிதர்களால் ஏற்பட்ட எந்த ரோகமாக இருக்கட்டும் தான் சர்வ ரோக நிவாரணி. இந்த சங்குப்பூ சர்வ ரோக நிவாரணி. இந்த நிவாரணம் தரக்கூடிய அற்புதமான எத்தனையோ மலர்கள் இருக்குது. இந்த சங்குப்பூ வந்து அபாரம். மனசுக்கு தைரியத்தை கொடுக்கும். உள்ளே இருக்கக்கூடிய தீவினைகளை, பிளாக் டஸ்ட்டை தூக்கி விட்டுடும். அதேமாதிரி நெகட்டிவிட்டியை தூக்கி விட்டுடும். தேவையில்லாத சங்கல்பம் உள்ளே இருந்துச்சுனாக்கா வெளில போகும். இது 28 நாள் காலை இல்லைன்னா மாலை, எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஒன்று குடிக்கணும், ஒன்று படிக்கணும். மந்திரம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எப்போ படிக்கணும்? இந்த சங்குப்பூவை கையில் வச்சுக்கிட்டு, ஒன்று கையில் வச்சுக்கிட்டு, ஓம் சர்வரோக நிவாரணி நிவர்த்தனி, ஓம் சர்வரோக நிவாரணி நிவர்த்தனி ஸ்வாக, ஓம் சர்வரோக நிவாரண நிவர்த்தனி ஸ்வாக. இதை வந்து சும்மா ஒரு 25 தடவையோ 10 தடவை சொன்னால் போதுமான விஷயம். கையில் சங்குப்பூவை வச்சு இதை சொல்கிறதுனால தான் மந்திரம் படிக்கணும்னு சொன்னேன். இந்த மந்திரத்தை தெளிவாக அழகாக படித்தால் போதும். ஒரு 25 தடவை. இந்த மந்திர ஒளி இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஏற்கனவே குடிச்சிருப்போம், அதோட சத்து உள்ளே இருக்கும். அது சத்தமாக நம்ம மந்திரம் சொல்லும் பொழுது, மீன்ஸ் சத்தமாக சொல்ல தேவையில்லை, சத்தம்னா நான் சவுண்டுக்கு சொன்னேன். இந்த இரண்டும் இணையான ஒரு பக்குவத்தில் இருக்கும்போது நம்மளை விட்ட பிடித்த பீடை எல்லாம் போயிடும். அப்போது எவ்வளோ பெரிய மகா மருந்தோ ஒரு பூவில் சொல்லியிருக்காங்க நம்மளோட சித்தர்கள். அருமருந்தாய் அருமருந்தாய் சொல்கிறேன், இந்த சங்குப்பூவை எடுத்தருந்த உன் எல்லா தீவினைகளும் தீர்ந்து போகும். சர்வமும் ரோகமாய் உன்னை பிடித்த பிணி உன்னுள் அடங்கி தெரிஞ்சு அடங்கி கொண்டிருக்கும், உன்னை அடக்கி கொண்டிருக்கும் அந்த தடையை உடைக்கும். அந்த தடையை உடைக்கும் மகா மகா மூலிகையாம் சங்குப்பூ வர்த்தினி. அதான் திருவர்த்தினின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர், ஆனால் நமக்கு வந்து மூலிகை அகராதியில் இருக்கும் திருவர்த்தினி. இது வெள்ளையும் இருக்குது, ப்ளூவும் இருக்குது, ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா அட்ராக்ஷன் பவரையும் கொடுக்கும். இது மருந்தாக மருத்துவமாக சொன்னாலும் இதோட குணநலன்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால தான் பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சங்குப்பூ யூஸ் பண்ணுவாங்க. அது அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும். சங்கல்பம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சங்காபிஷேகம் பண்ணுற மாதிரி சங்குப்பூ வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம். ஒவ்வொருடைய மனிதனின் உயிர் நாடியை பெருக்க வைக்கக்கூடிய, அதில் இருக்கக்கூடிய கிறுக்கல்கள் சொல்லுமா, தலையெழுத்து சொல்கிறாங்களே, அந்த கிறுக்கல்களை அழகாக நமக்கு தகுந்த மாதிரி பேட் டெப்ஸ்லாம் தூக்கி போட்டு குட் டெப்ஸை தூக்கி உள்ளே வச்சு எல்லாத்தையும் நமக்கு சாதமாக மந்திரமாக நம்மளுடைய மந்தியை திறந்து கொண்டு எல்லா விஷயத்தையுமே தெளிவாக கொடுக்குற ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா சங்குப்பூ. என்ன சொல்ல போனால் வேண்டியதை வேண்டது போல் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியும் அதுக்கு உண்டு. அதனால தான் அழகாக சொன்னாங்க, நீ ஒன்று குடிச்சே செஞ்சுக்கோ, உட்காந்து மந்திரத்தை படிக்கவும் சொல்லிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான்
மந்தியை திறக்கும் திறமாக ஒரு மந்திரமத்தை படிக்க வேண்டும். அதே ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு நம்ம குடிக்க போகிறோம். இதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற பூவில் வந்து நம்ம போட்டு ஏன் கொதிக்க வச்சு சாப்பிட்லான்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா அந்த சங்குப்பூவில் இருக்கக்கூடிய தன்மை இருக்குது, பழைய எனர்ஜி, அது ரொம்ப லைட்டு. நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா எவாப்ரேட் ஆகி போயிட்டே இருக்கும். அதனால தான் சங்குப்பூ போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடணும். அது உள்ளேயே கனிந்து 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 அது அப்படியே மெடிசனாக உள்ளே நிற்கும். அதை எடுத்துகிட்டு போய் டக்குன்னு குடிச்சிடணும். அவ்வளோதான். குடித்த பிறகு அதாவது இன்னொரு டவுட் எல்லாத்துக்கும் கேட்குறீங்க, இதை மந்திரத்தை சொல்லிவிட்டு குடிக்கணுமா இல்லை குடிச்சிட்டு சொல்லலாம்? ஃபஸ்ட்டு குடிச்சிடணும். இது போய் உள்ளார வந்து 24 ஹவர்ஸில் அழகாக உள்ளே வந்து மின்னி மிளரும். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மந்திரம் சொன்னால் பின்னி மிளரும். இது வந்து ரெண்டுமே பின்னி அழகாக வேலை செய்யும். அதனால தான் இந்த சங்குப்பூவுடைய அற்புதம், பேரானந்தம், நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தியை கொடுக்கக்கூடிய இந்த சங்குப்பூவை அழகாக குடிக்க வச்சு படிக்க வச்சு ஒரு விஷயத்தை அழகான ஒரு வாழ்க்கையை நம்ம கொண்டு போகலாம். சுத்தமில்லாத ஒரு விஷயத்தை அழகாக சத்தமாக இந்த மந்திரம் நமக்கு உள்ளே வேலை செய்யும். அதனால தான் சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அதாவது மைண்டில், நம்மளோட மனசில் சுத்தமான மனசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கொண்டு வந்து கொடுக்கும். எப்பேற்பட்ட இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த அகோர குணம் கொண்டவங்களையும் இதை எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அந்த குணத்தை சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். அந்த குரோதம் உள்ள ஆளுங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்களாம் இதை எடுத்துகிட்டு வந்தாங்கனாக்கா இல்லை அவங்க யாராவது கூட இருந்தாங்கன்னா கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களாம் சாஃப்ட் ஆகிட்டே வருவாங்க. குணநலம் மாறும். இந்த ஆக்ரோஷமாக கோவமாக திட்டிகிட்டே இருக்கவங்களுக்குலாம் இந்த பூ மட்டும் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அவங்க சாஃப்ட் ஆகிடுவாங்க. வீட்டுக்கு அடங்காமல் துடிச்சிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா, அவங்களெல்லாம் எப்படியாவது குடிக்க வச்சிட்டிங்கன்னா அவங்களாம் வந்து நார்மலாகி ஃபேமிலியோட அன்பு, பாசம், பண்பு இப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. எப்பேற்பட்ட விஷயம். அமைதி வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம். அதில் வியாதி இல்லாத ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து கடன் தொல்லை இல்லாமல் அம்சத்தோடு அம்சக்காரணியாக இருப்பது அதோட பெரிய விஷயம். இது எல்லாமே இந்த சங்குப்பை கொடுக்கும். அதனால தான் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.